கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராக அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் தியானத்துக்கென்று என்னாகும் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். பிரியமானவர்களே, இந்த ஒரு வேத வசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய முதலாவது வருகையை குறித்து எப்படிப்பட்டதாக அவர் நமக்கு விளங்குவார் என்பதை குறித்தும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வருகை ஒரு நட்சத்திரம் உதிப்பதைப் போலவும், அவர் வருகையை செங்கோல் எழும்புகிறதைப் போலவும் நாம் பார்க்கிறோம். இவையெல்லாம் யாக்கோபிலிருந்து உதிக்கும் என்றும் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும் என்றும் நாம் இந்த நட்சத்திரத்தை குறித்தும் இந்த செங்கோலை குறித்தும் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே அங்கே சாஸ்திரிகள் அவருடைய நட்சத்திரத்தை நாங்கள் கண்டோம் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் வெளிப்படுத்தல் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே அங்கே பிரியமானவர்களே வெடிவெளி நட்சத்திரமாய் அவர் விளங்குவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே தாவீதினுடைய கோத்திரத்தில் இருந்து அவர் நட்சத்திரமாய் விளங்குவார் என்றும் நாம் பார்க்கிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 78 முதல் 79 வரைக்குள்ள வசனத்திலே நம்முடைய கால்களை சமாதானத்தின் பாதையிலே நடத்தக்கூடிய அவர் நட்சத்திரமாய் அவர் விளங்குவார் என்றும் அங்கே நாம் பார்க்கிறோம். இன்னும் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1-3 வரைக்குள்ள வசனங்களிலே உன் வெளிச்சம் உதித்தது, நீ எழும்பி பிரகாசி என்று அங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். அவருடைய வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகள் வருவார்கள், அவருடைய ஒளியின் இடத்திற்கு ஜாதிகள் வருவார்கள் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். இன்னும் என்னாகும் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே யாக்கோபிலிருந்து ஆளுகை செய்கிறவர் வருவார். இன்னும் 17வது வசனத்திலே நாம் பார்த்தோம், இஸ்ரவேலில் இருந்து செங்கோல் ஆளுகை செய்கிறவர் எழும்புவார் என்று நாம் பார்க்கிறோம். ஆதியாகம புத்தகம் 49ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே பிரியமானவர்களே அங்கே யூதாவிலிருந்து செங்கோல் எழும்பும் என்றும் யூதாவை விட்டு செங்கோல் விலகாது என்று சொல்லியும் கிறிஸ்து இயேசுனுடைய ஆளுகையை குறித்து அங்கே நாம் பார்க்கிறோம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே ஒரு பெரிய வெளிச்சம் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு உண்டாயிற்று என்றும், அங்கே யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே என்னை விசுவாசிக்கிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான், நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். இன்னும் கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலும் பிரியமானவர்களே, நாம் இருளிலே நடவாதபடிக்கு அவர் விளக்காய், அவர் வெளிச்சமாய் பிரகாசிப்பார் என்றும் நாம் பார்க்கிறோம். மீகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலும் யூதாவிலிருந்து ஆளுகை செய்கிறவர் எழும்புவார் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். இன்னும் சங்கீதம் 72ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வரைக்குள்ள வசனத்திலே ஒரு சமுத்திரத்திலிருந்து இன்னொரு சமுத்திரம் மட்டுமாக அவருடைய ஆளுகை இருக்கும் என்றும், பிரியமானவர்களே, லூக்கா 1ஆம் அதிகாரம் 32-33 வசனங்களிலே தாவீதினுடைய சிங்காசனம் அவருக்கு கொடுக்கப்படும் என்றும், அவர் ஜாதிகளை அரசாளுவார் என்றும், ஏசாயா 9:7 இன்னும் வெளிப்படுத்தல் புத்தகம் 19:15 சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 8 முதல் 9, தானியேல் 7ஆம் அதிகாரம் 13 முதல் 14 வரைக்குள்ள வசனங்களிலும் அவர் ஜாதிகளை ஆளுகை செய்கிறவராய் இஸ்ரவேலில் ராஜாவாக அவர் எழும்புவார் என்றும்,
அவர் பூமி முழுவதும் ஆளுகை செய்வார் என்பதையும் இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர் யாக்கோபின் கோத்திரத்திலே, அங்கே யாக்கோபினுடைய பிள்ளைகளிலே யூதா கோத்திரத்தில் இருந்து அவர் நட்சத்திரமாய் உதித்து நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறவராய் இருக்கிறார். இன்னும் அவருடைய 2ஆம் வருகையிலே 1000 வருட அரசாட்சியிலே பிரியமானவர்களே அவர் பூமி முழுவதும் ஆளுகை செய்கிறவராய், இஸ்ரவேலினுடைய ராஜாவாய் அவர் விளங்குவார். இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே அவர் நமக்கு நட்சத்திரமாகவும் செங்கோலாகவும் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறவரும் ஆளுகை செய்து ஆசீர்வதிக்கிறவர் என்றும் நாம் விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.